அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு பலகாரம் செய்து காட்ட போகிறேன். அது பேர் பஃப் பஃப். இது ஒரு ஆப்பிரிக்க நாட்டு உணவு. அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்க்கலாம். இந்த பஃப் பஃப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு, சீனி, இது நான் பொடி பண்ண சீனி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் ஈஸ்ட்டு, பட்டர் அதை மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தனியாக கொஞ்சம் சுகர் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இது ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கு வெது வெதுப்பான தண்ணி தான் எடுக்கணும். ரொம்ப சூடும் வச்சிடக்கூடாது. நம்ம கை தொடுற சூட்டில் இருக்கணும். அது வெது வெதுப்பாக இருக்கணும். அதில் நான் 1 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ப்ரூஃப் பண்ண விட்டுறலாம். அது நல்லா அப்படி பொங்கி வரும். அப்படின்னா அது நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டுன்னு அர்த்தம். அதை நல்லா அந்த மாதிரி நுரைச்சிட்டு வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அதுக்கு டைம் கொடுக்கலாம். அது சுகர் ஆட் பண்ணும்போது தான் அது நல்லா அந்த மாதிரி பொங்கி வரும். ஈஸ்ட்டு பார்த்திங்களா, நல்லா இந்த மாதிரி நல்லா நுரைச்சிட்டு அப்படி வந்திருக்கும். அப்படின்னா அது சரியாக ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதெல்லாம் கலந்துக்கலாம். மைதா மாவு 1 கப் இதெல்லாம் நான் எடுக்கிறேன். இதால் 1 கப் மைதா போடுறேன். இப்போ அதுக்கு ஒரு 1/4 கப்பு சுகர். நான் பொடி பண்ண சுகரே சேர்த்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு இந்த ஈஸ்ட்டை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க. சுகரும் மைதாவும் நல்லா கலக்கிற மாதிரி இப்படி நல்லா இது பண்ணி விட்டுட்டு அந்த ஈஸ்ட்டை நம்ம அதில் ஊற்றணும். அது கூடவே அந்த உருக்கி வச்ச வெண்ணெயில் அதை 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தாங்க. வெறும் மைதா மாவு தான் முக்கியமாக தேவை. அதுக்கு அந்த ஈஸ்ட்டை நம்ம நுரைக்க வச்சு அதை ஊற்றிக்கிடணும். இது கிட்டத்தட்ட நம்ம ஊரில் செய்கிற அந்த மைதா மாவு சுகர் போட்டு நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்கெல்லாம் நம்ம செய்கிறோம்ல, அந்த டைப்பு தான் இது. ஆஃப்ரிக்கா, நைஜீரியா அங்கெல்லாம் என்ன இதுக்கு பஃப் பஃப்னு பேர். அங்கே ரொம்ப ஃபேமஸ் இது. ரோட் சைடெல்லாம் உள்ள ஸ்நாக். நம்ம ஒரு பஜ்ஜி, போண்டா, சமோசாலாம் நம்ம ரோட் சைடெலாம் இருக்கிற மாதிரி இது அங்கே உள்ள ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு. இது எனக்கு பிடிச்ச ஒரு யூடியூபர் உண்டு. அவங்க ரெசிபீஸ் நான் ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பேன். அவங்களோட ரெசிபியை பார்த்து தான் இதை நான் இன்றைக்கி செய்கிறேன். வீட்டில் ஏற்கனவே செய்து பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்தது. அதனால் இது இன்றைக்கி பண்ணி காட்டுவோம் நம்ம வியூவர்ஸ்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் இதை பண்ணுறேன். ரொம்ப ஈஸி தான். ஒன்றுமே பெரிய வேலையே கிடையாது. மைதா மாவை மிக்ஸ் பண்ணி அப்படி போட்டு எடுத்தால் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட கொஞ்சம் அந்த டோனட்டுலாம் செய்கிறோம் பார்த்திங்களா, அது மாதிரி தான். டோனட்டுக்கு இன்னும் நம்ம கொஞ்சம் கட்டியாக பிசைவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவை நல்லா ஸ்மூத்தாக வர அளவு மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு இதை நம்ம அப்படியே மூடி வச்சிடணும். அது நல்லா பொங்கி இந்த மாவோட சைஸ் 2 மடங்கு ஆகும். நல்லா உப்பி மேலே வர வந்துடும். நான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதை நம்ம மூடி ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் அது புளிக்க வைக்கணும். அதை இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்ல மாவு உப்பி வந்திருக்கு பாருங்கள். நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இதை நம்ம கையை நல்லா தண்ணியில் நனைச்சிக்கணும். நனைச்சிட்டு நம்ம இப்படி மாவை கையில் எடுத்து இப்படி பால் மாதிரி அப்படி எண்ணெய் சூடு பதமாக இருக்கணும். அப்போ தான் அந்த கரெக்டான அந்த சூட்டில் போடும்போது அப்படி பந்து பந்தாக அப்படி அழகாக எலும்பி வரும். நம்ம ஸ்பூனால் ஊற்றலாமேன்னு நினைப்பீங்க. அது இந்த ஷேப் இப்படி பந்து பந்தாக வர மாட்டேங்குது.
கொஞ்சம் வேறு இது மாதிரி போயிடும். பார்த்தீங்களா, அழகாக பந்து பந்தாக வந்திருக்கு. இதுதான் இதோட கரெக்டான இது. கொஞ்சம் குழியான எண்ணெய் சட்டியிலே வச்சு போகிறீங்க, அப்போ தான் அது நல்ல கீழே மாவு ஊற்றினோடனே மேலே பொங்கிட்டு எலும்பி வந்து அந்த பால் மாதிரி வருது பாருங்கள். பார்த்தீங்களா, நம்மளோட ஆஃப்ரிக்கன் பஃப் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இது வந்து சுகர் பவுடர், இதை தூவிக்கலாம். இன்னொரு இதில் நான் சாக்லேட் சிரப் வச்சுருக்கேன். சாக்லேட் சிரப் இதை இதில் ஊற்றிக்கலாம். அடுத்தது இது வந்து தேனை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை நீங்கள் இது பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஓவர் ஸ்வீட்டும் இல்லாமல் சால்ட்டியாகவும் இல்லாமல் ரெண்டுமே ஈக்குவலாக ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது நிறைய சாப்பிட்லாம், 1 2ன்னு இல்லை. நம்ம சாப்பிட ஆரம்பித்தோன்னா சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த டோனட் டேஸ்ட்டில் தான் இருக்கும், ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நான் காட்டுறேன். உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா இப்படி இருக்கும், பார்த்தீங்களா? அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக இதை செய்து சாப்பிடுங்க. சுவையான பஃப் ரெடி ஆகிடுச்சு. என் பையன் சாப்பிட்டு பார்த்துட்டு டோனட் மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னான். எங்கள் ஊரில் டோனட் எல்லாம் கிடைக்காது. அதனால் நீங்கள் வீட்டிலையே டோனட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்க கிட்டத்தட்ட இந்த மாதிரி செய்து டோனட் டேஸ்ட்டை கொண்டு வந்துடலாம் நீங்கள். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. அப்படி ஒரு ஸ்பாஞ்சியாக நல்லா இருக்குது. என் பையன் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டான். அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லோரும் செய்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.